கூட கொடுத்துட்டு அம்மா உன்னைய இயேசு நேசிக்கிறார், ஏசுவிட்டேன்னா யாருக்கும் சொல்லிடுவேன். 3 வீலர் போக்கில் 3 வீலர் ஓட்டிகிட்டு வர டிரைவருக்கு நான் சொல்லிடுவேன், தம்பி ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சல்லியாக கொடுத்துட்டு அவன் செலவில் கூட எடுப்பான், 100க்கு 120 எடுத்துடுவான். சரி தம்பி எடுத்துக்கொள்ளுங்க, ஆனால் ஏசு உங்களை நேசிக்கிறாருக்குள்ள எப்படி அவனுக்கு அந்த ஏசுன்றது என்ன செய்யும்? மூளையில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ துன்பம் வந்தால் இயேசுவை நோக்கி பாருங்க தம்பி, அவர் விடுதலையை கொடுப்பார். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஆத்மா மனம் திரும்புகிற நம்பிக்கை எங்களுக்கு வந்தால் எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருத்தன் குடும்பத்தில் ஒரு தம்பி பிள்ளையான வழியில் போனால் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு என்ன சொல்கிறோம்? ஐயோ எனக்கு சொல்லுறாங்க ஜெபிக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஐயோ சிஸ்டர் அவன் ஒரு நாளும் திருந்த மாட்டான். அவன் எப்படி திருந்துவான்? அவன் திருந்துவானா? அவன் திருந்த மாட்டான். அதனால அவன் ஒரு நாளும் திருந்த போகிறது இல்லை. ஏனென்றால் நம்பிக்கை இல்லை. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் இதை முடிக்க போகிறேன். ஒரு அம்மா, வயதுக்கு போன அம்மா ஒரு நாள் இப்படி தான் பிரசங்கம் பண்ணக்குள்ள சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்கண்ணா பிரசங்கத்தை. கையை தட்டி மிச்சம் இதான் ஆமாம் ஐயா ஆமாம் ஐயா ஆமாம் ஐயான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா. அப்போ அவர் சொன்னாரா, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால், எவ்வளவு விசுவாசம்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் முன்னுக்கு மழை இருந்தால் அந்த மழையை பார்த்து பேருக்கு போட்டு சொன்னால் அது போய் கடல்லே வேதம் சொல்லி கடல்லே விழுன்னு சொல்கிறோம்ல. இந்த அம்மாவுக்கு பெரிய சந்தோஷமா. வீட்டு முழுக்க ஒரு பெரிய கல் இருக்கான், அந்த கல்லை பெரட்ட யாராலும் முடியாதான். அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்களா, கடுகளவு விசுவாசத்தை எடுக்கிறேன், நான் போயிட்டு அந்த மழையை பார்த்து இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். எப்படி ஜெபிக்க போகிறேன்? மழையே பெயர்ந்து அப்புறம் அப்போ எனக்கு இதில் நிறைய இடம் வரும். மழையை பெயர்ந்து போட்டு சந்தோஷமாக உற்சாகமாக போயிட்டு அன்னைக்கு வாசித்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இந்த அன்றைக்கு ஒரு 6 மணி போல் ஜெபிக்கிறாங்களாம். எப்படி ஜெபிக்கிறாங்களா? மழையே பெயர்ந்து போட்டு ஒத்த கண்ணை திறந்து பார்க்குறாங்களா, மழை அப்படியே இருக்கான். திருப்பி ஜெபிக்கிறாங்களா, திருப்பி ஒத்த கண்ணை திறந்து பார்க்குறாங்களா, மழை அப்படியே இருக்கா, மழை பெயர்ந்து போயில்லையா. அப்போ கடைசியில் என்ன சொன்னாங்களா, எனக்கு தெரியும் இது நடக்காது. வச்சா விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இன்றைக்கி நாங்களும் எங்களுடைய வியாதியிலையும் நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு நாள் எங்களுக்கு தீராது. உள்ள ஒரு நாளும் திருந்த மாட்டான், அவன் ஒரு நாளும் படிக்க மாட்டான். என்ற புருஷன் குடிக்காரன், அந்த குடிக்கார மனுஷன் ஒரு நாளும் திருந்த மாட்டான். ஒரு நாளும் சாட்சி சொல்லுவேன், அதை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொள்ளாத பிடிக்காரனா இருந்தவரை கர்த்தர் மாற்றினார். நான் கல்யாணம் பண்ணும்போது கொள்ளாத பிடிக்காத, ஆனால் நானும் என் மாமியும் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிப்போம். சொல்லிட்டு போவாங்க, சத்தியம் பண்ணிட்டு இனிமே குடிக்க மாட்டேன் பயம்னு. அன்றைக்கி 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க, 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு கர்த்தர் சந்தித்தார். நான் கூட நம்ப இல்லை. அதுக்கு பிறகு அவங்களோட சொந்தக்காரர் அண்ணன் எல்லாம் வந்து போத்தலோட வந்தாங்க. நான் இனி குடிக்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு பிள்ளையானேன், இனிமேல் எனக்கு இதை குடி வேணான்னு வீழ்த்திட்டாங்க. யார் செய்தது அது? நானா என்னுடைய மாமியா? கண்ணீர் விட்டு அழுததை கேட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளையிலே, நேரம் போகுது, அதனால நான் முடிக்கிறேன். 6:15 ஆயிட்டு. வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே. இப்போ நினச்சிக்கோங்க, என்னுடைய கஷ்டத்துக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. நான் செய்கிற தொழிலிலே எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவர் மனம் திரும்புவார். என்னுடைய தனிமை எனக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் உங்களோடு வந்து பேசுவார், வேதத்தின் மூலம் பேசுவார். எவ்வளவோ காரியங்கள் ஊழியத்துக்கு ஃபாதர் தனிமையில் நான் இருப்பேன். ஃபாதர் இந்தியாக்கெல்லாம் போயிட்டு வரும்போது தனிமையில் 1 மாதம் 1.5 மாதம் நான் இருந்தது. அந்த நேரம் எனக்கு சொந்தக்காரர்கிட்டே போக மாட்டேன். பெரிய வீடு தனிமையில் இருந்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பேன், ஆண்டவரோடு பாடிக்கொண்டிருப்பேன். தனிமை எனக்கு தெரியவே இல்லை. அப்ஸ்டியாரில் இருக்கிற மனுஷன் ஒரு நாள் வந்து இருக்கிறாரு. எனக்கு பெரிய ஒரு வேலை செய்கிறவர், அவர் ஒரு பெரிய மாத்தையார். அவர் வந்து சொல்கிறாரு, சிஸ்டர் ஃபாதருக்கு பைக்கை கற்றியனவா? ஃபாதர் பேர் என்ன? ஃபாதரை காண இல்லையே என்றான். நான் சொன்னேன், ஃபாதர் தாய்லாண்டு போய் இப்போ தான் வாராரு. அதே சிஸ்டர்
கொஞ்சம் சரி சொல்ல இல்லையே, நாங்கள் மேலே தானே இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலை, நாங்கள் இருக்கோம் தானே உங்களுக்கு. நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் இயேசு இருக்காரு. போயிட்டு வராங்க. அன்னைக்கு தான் அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. வர்ற அன்னைக்கு தான் தெரியும் ஃபாதர் இல்லை வீட்டில். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கிறாதீங்க. துன்பத்தை கண்டு கலங்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை கொடுத்தா கலங்கிறாதீங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருந்தா கலங்கிறாதீங்க. இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் நம்புங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை. நம்பிக்கையை யார் மேல வைக்கணும்? புருஷன் மேல வைக்காது. ஒரு நாள் அந்த காரியம் நடக்காது. பிள்ளைகள் மேல. நான் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு வயது போன காலத்துல பிள்ளைங்க என்னைய பார்க்கணும், ஒரு நாளும் நடக்காது உங்களுக்கு அந்த காரியம். இப்போ இந்த காலத்துப்படி வயது வந்தோன்னு பிள்ளைங்க என்ன செய்யும்? எங்களை திருத்தும். எங்களோட பிள்ளைகளை சொல்லி என்னைய பேர் இப்போ நான் படிச்சிருக்கேன், ஆங்கிலம் பேசுவேன், ஆனால் ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் சின்ன பேரை என்னைய சொல்லுவான், தட் இஸ் ராங், நீ பேசுனது பிள்ளைண்டுவான். நான் ஐயோ ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு அவன் திருத்துவான் என்னைய. இன்றைக்கு காலம் பிள்ளைகள் நாங்கள் அப்படி இருக்கையில். ஆனால் இந்த காலம் பிள்ளைகள் அட்வான்ஸ், அவங்களுக்கு மூளை. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. இங்கே இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, எல்லாம் எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுறார், அந்த பிரச்சனைக்கு ஒரு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உலகத்தை எப்படி ஜெயித்தார் அவர்? ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? சும்மா இந்த கட்டை போட்டு அடிக்கிற மாதிரி ஜெயித்தாரா? சும்மா போனோன்னு ஜெயித்தாரா? வேதனை, சிலுவையில் கீறப்பட்டார், கிழிக்கப்பட்டார், முள்முடி சூடப்பட்டு ரத்தம், ஒரு துளி ரத்தம் கூட இல்லாமல் செஞ்சு எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கார். ஆமென். இப்பொழுது தனித்தனியாக உங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கார். சகோதரி ஜெபிச்சு முடிப்பாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. உங்களுக்குள் இருக்க நம்பிக்கை இயேசு. திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு. வாலிப பிள்ளைகளுக்கும் முடிவு உண்டு. உங்கள் எல்லாருக்கும் முடிவு உண்டு. சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பில் கஷ்டப்படுறீங்களா? ஏசு அப்பாவே எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லுங்க, ஏசு அப்பா சொல்லி கொடுப்பார். வெற்றி உள்ள பிள்ளைகள் நாங்கள் கிறிஸ்தவ பிள்ளைங்க. வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை. யாரும் உங்ககிட்ட வந்து எப்படிமா சுகமா ஐயோ என்ன சிஸ்டர் அதையும் கேட்குறீங்க. அந்த மனுஷி அதில் பிரச்சனையை சொல்ல வந்திருக்கோம் எங்ககிட்ட. நாங்கள் இப்படி சொன்னோன்னா அந்த மனுஷி எங்களுக்கு புத்தி சொல்லிட்டு போவோம். அது ஆண்டவர் அறியாது. அது சொல்லும், இறைவன் இருக்கார், இறைவனுக்கு சொல்லுங்க. நாங்கள் வெக்கப்படணும் தானே, தலை குனிஞ்சு நிற்கணும் தானே. ஆமேன். கர்த்தர் வெற்றி கொடுக்கிற தேவன் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களை தனித்தனியாக சந்திக்க போகிறார். சகோதரி ஜெபம் பண்ணி பொழுது எங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொள்வார். ஆமேன்.